ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு இயற்கை உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன உரம், அது யூஸ் பண்ணுறதுனால என்ன பயன், எந்த அளவில் யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணுன்றதை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாக எல்லா செடிக்குமே முக்கியமான உரம் பார்த்திங்கன்னா தலைச்சத்து, நைட்ரஜன். இந்த நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா யூரியாவில் இருக்குது. இந்த யூரியா பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கும் இருக்குது, இன்ஆர்கானிக்கும் இருக்குது. நிறைய பேர் இந்த இன்ஆர்கானிக்கில் விளைச்சல் அதிகமாக கொடுக்கும்னு சொல்லிட்டு அது பயன்படுத்துகிறாங்க. அதில் 46% தான் நைட்ரஜன் கண்டென்ட்டும் இருக்குது. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாத உப்பு தான். இந்த உப்பு என்ன பண்ணுது, மண்ணோட வளத்தை கெடுத்துருது, காரத்தன்மையாக கெடுது. ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைமே அந்த மண்ணில் நம்மளால் ஒரு விளைச்சலோ இல்லை எதுவுமே எடுக்க முடியாது. அதுக்கு மாற்றாக தான் மாட்டோட கோமியம் பயன்படுத்துகிறோம். இந்த மாட்டோட கோமியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். மாட்டோட கோமியத்தில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நைட்ரஜன் கண்டென்ட் இருக்குது மற்ற உரத்தை கம்பேர் பண்ணும்போது. இந்த மாட்டோட கோமியத்தை நம்ம டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை நம்ம குறைஞ்சபட்சம் 10 நாள்னால் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்தணும். அதிகபட்சமாக 1 இயர் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இதை பயன்படுத்தினால் என்ன நன்மைனா விளைச்சல் அதிகமாக கொடுக்கும். அப்புறமா செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். பூ வைக்கிறது, காய் காய்க்கிறது எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இது இலை வழியாக நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி வெரைட்டியாக இது ஆக்ட் ஆகும். இப்போ இதை எந்த அளவில் எடுத்துக்கலான்றதை பார்க்கலாம். இந்த கோமியத்தை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி 10 நாள் ஆச்சு. 10 நாளுக்கு அப்புறமா தான் நம்ம பயன்படுத்தணும் குறைஞ்சபட்சம். இதை நம்ம ஒரு சின்ன நாற்று அந்த மாதிரி கொடுக்குறோன்னா 10 லிட்டருக்கு 1/2 லிட்டர் நம்ம கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். இதுவே பார்த்திங்கன்னா நல்ல மெச்சூர்டு பிளான்ட்டாக இருந்தால் 10 லிட்டருக்கு 1 லிட்டர் நம்ம ஊற்றி நம்ம இலை வெளியே கொடுக்கலாம், ஸ்ப்ரே பண்ணலாம். இதுவே நம்ம மண் வெளியே கொடுக்கணுன்னா 10 லிட்டருக்கு 1.5 லிட்டர் நம்ம கலந்து நம்ம மண் வெளியே கொடுக்கலாம். இந்த மண் வெளியே கொடுக்கும்போதே நம்ம இலை வெளியாகவும் நம்ம கொடுத்தோம்னா அது இன்னுமே நல்லதாக இருக்கும். ஆனால் இலை வெளியே நம்ம கொடுக்கும்போது டோசேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் கொடுக்கணும். இதை எப்போ கொடுக்கலான்னா காலை டைம் இல்லை சாயந்தர டைமில் நம்ம கொடுக்கலாம். 15 நாளுக்கு ஒரு முறை இல்லை 10 நாளுக்கு ஒரு முறை இலை வழியாவோ இல்லை மண் வழியாக நம்ம கொடுக்கலாம். இதை 2 நாளுக்கு ஒரு முறை கொடுக்கலான்றாங்க. ஆனால் இதுலேயும் ஒரு சில தாது உப்புக்கள்லாம் இருக்குது. அது காரத்தன்மையாக்கிடும். நம்ம சேஃபாக 10 நாளுக்கு ஒரு முறை 15 நாளுக்கு ஒரு முறை நம்ம கொடுத்துட்டு வரலாம். இது ஒரு ஈஸியாக கிடைக்கிற ஒரு உரம் தான். நீங்கள் யார்கிட்ட சொல்லி வச்சு நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது மறக்காமல் அதை 10 நாள் கழிச்சு நீங்கள் பயன்படுத்துங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா செடி பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த விஷயத்தை மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நம்புகிறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வீராஸ் கார்டன் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.